ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. நாளைக்கு ராத்திரி 7 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க. அதே போல் பஞ்சமி எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். 2ஆம் தேதி அன்னைக்கு வருது. நாளைக்கு ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி பெயர்கள் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியல, இல்லை இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும். அப்படி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் வந்துட்டு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க கோரிக்கை அனுப்பும்போது எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அவசியம் அனுப்பிவிடுங்க. அதுவும் மறந்துடாதீங்க. அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட சித்திரங்கள் குறிப்பிலேருந்து மகா உற்சவ நேரம் 3 மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது. தொடர்ந்து மகா உற்சவ நேரம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதோட பவர் என்னங்கிறது தெரியும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். புதுசாக வரவங்களுக்கு தெரியலைன்னா இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறது. செம்ம பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க. 3 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிரும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜிமா, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஒரு 4 வருஷமாக நான் நவமூலிகைக்கு கட்டிகிட்டே இருக்கேன். உங்களது வந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நிறைய திங்ஸ் நடந்தது. அது வந்து என் டாட்டருக்கு ஒரு மெடிக்கல் செக்கப்பில் என்னமோ சஸ்பிஷியஸாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இது இருந்தது, ப்ரொசீஜர் பண்ணணும். அப்படி ஏதாவது இருந்தால் அப்புறமா ஃபர்தராக பார்க்கலாம். நாங்கள் டாக்டர்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அம்மா எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் கிளியர்னு சொல்கிறா, நீ இது டெஸ்ட்டே வேண்டாம் உனக்கு போயிடுன்னு சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மனுக்கு சித்தரையாவுக்கு எல்லாம் நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்ல முடியாத இதில் இருக்கேன். எனக்கு டியர்ஸ் அப்படியே கண்ணில் இது வந்துட்டுருக்கு. உனக்கு ரொம்ப நல்லா அந்த இதெல்லாம் நடக்கும், கடவுள் உன் பக்கம் இருக்காங்கம்மா ராஜிமா. ரொம்ப நன்றி. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் ரெகுலராக உங்களுக்கு நவமூலிகைக்கு நான் கட்டிகிட்டே இருக்கேன். ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது. நன்றி. நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. இந்த அம்மா வந்து உங்களுக்கு தெரியும், அவங்களே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நவமூலிகை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க ஒரு விஷயத்துக்கும் அவங்க செஞ்சு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஏதோ ஒன்று நடக்குது. இதுதான் தொடர்ந்து என்கிட்ட சொல்கிறது எல்லாருமே. சிஸ்டர், ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட அம்மா, நம்மளோட அன்னை, வராகி அன்னை மட்டும்தான். அவங்களுக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த மகா உற்சவ நேரம் நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட ஆசீர்வாதத்தில் அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலேருந்து நிறைய குறிப்புகள் நம்ம இதில் போட்டிருக்கோம். நிறைய பேர்த்துக்கு அது சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த மகா உற்சவ நேரம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து 3 ஹவர்ஸில் வந்துட்டு ரிசல்ட்டு காமிக்குமா. மகா உற்சவ நேரம்ங்கிறது எதுக்கு பண்ணுறாங்க, அது யாருக்காக வேண்டி செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது உக்கிர தெய்வங்களை வந்து எல்லோரும் கும்பறக்கே வந்து ஒரு பயம் இருக்கும். அவங்கள வீட்டில் வச்சு கும்பறக்காகட்டும், அவங்களோட வழிபாடு செய்கிறது கரெக்டாக தெரியாமல் செஞ்சுட்டா தப்பாகிடும் அப்படின்னு பயந்துட்டே உக்கிர தெய்வங்களை யாருமே கும்புறது கிடையாது. உக்கிர தெய்வங்கள் லிஸ்ட்டில் நிறைய சாமி இருக்காங்க. கோவத்தோட உச்ச நிலையில் காமிக்கப்படுற அந்த முகம் தான் உக்கிர ரூபமாக வந்து பார்க்கப்படுது. நம்மளோட வராகி அன்னைக்கு எப்படி வராகி அப்படின்ற ஒரு சாந்த முகம் இருந்தாலுமே வார்த்தாளி அப்படிங்கிற உக்கிர ரூபமும் இருக்குது. அதே போல் காளிக்கு, சிவனுக்கும் கூட, சரிங்களா, சிவனே ஒரு உக்கிர தெய்வம் தான். இவரோட உக்கிர கோலம் எதுன்னா காலபைரவர் கோலம் இருக்குது. அதே போல் பிரத்யங்கரா தேவி இருக்குது, மாசாணி அம்மன் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சாமி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சாந்த முகம் இருக்குது. நம்ம மனசார நம்மளோட தாயாக நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலுமே கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உக்கிர தெய்வங்கள் எல்லாம் வழிபடுறக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் தான் மகா உற்சவ நேரம். இந்த உற்சவ நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக 3 மணி நேரத்தில் ஒரு விடைங்கிறது கண்டிப்பாக காமிப்பாங்க. நீங்கள் வந்து வராகி அன்னை பிடிக்கும்னா நீங்கள் வராகி அன்னை மனசார நினச்சி வார்த்தாளியை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக கேட்கும்போது ஏதாவது ஒரு விடை, உற்சவ நேரம் நம்ம வீடியோவில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது வார்த்தாளியை நினச்சி நீங்கள் வேண்டுவீங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விடை வந்து கொடுப்பாங்க. சிலருக்கு டவுட் வரும், வார்த்தாளி மட்டும்தான் கும்பிடணுமா, வராகியா மட்டும்தான் கும்பிடணுமா, எனக்கு சிவனை பிடிக்கும், காலபைரவரை பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ உக்கிர தெய்வங்களை நீங்கள் மனசார காளி எண்ணெயை நினச்சி கூட நீங்கள் வேண்டலாம். அவங்களுக்குன்னு ஒரு தீபம் வச்சு நீங்கள் மனசார இந்த விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக செய்வாங்க. சரி, மகா உற்சவ நேரம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிற டைமிங்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைமிங் வந்துட்டு இன்றைக்கிலேருந்தே தொடங்குதுங்க. இன்றைக்கி நைட்டு, இன்றைக்கி ராத்திரி 7:45க்கு தொடங்கி நாளைக்கு 1ஆம் தேதி மதியம் 3:45 வரை உங்களுக்கு மகா உற்சவ நேரம் இருக்குது.
இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் 3 மணி நேரத்தில் ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது. அதனால தான் இந்த உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு நம்ம வீடியோவில் சொல்கிற முக்கியமான விஷயத்தை தான் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும். அதனால் நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் உற்சவ நேரம் டைமிங் கொடுத்துருக்கேன், இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த வழிபாடு செய்கிறக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டில் இருக்கிறதாவே இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருஷ்டிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தில் வந்துட்டு குங்குமம் வந்து தடவி வச்சுக்கோங்க. இப்படி குங்குமம் தடவினதை எடுத்து உங்கள் வீட்டு நிலவாசப்படி இருக்குது இல்லைங்களா, இந்த நிலவாசப்படியில் 2 பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் ஒன்று வந்து வச்சுருங்க. இது வந்து எதுக்கு வைக்கிறோன்னா, உக்கிர தெய்வங்களுக்குன்னு ஒரு சின்ன சைவ பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஏன்னா நீங்கள் நிறைய கோவில்களில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது நல்ல விஷயம் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு பலி கொடுத்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சைவ பலின்னு சொல்கிறது ஒன்று பூசணிக்காய் இல்லைன்னா எலுமிச்சங்கனி, இது 2ல் ஏதோ ஒன்று கொடுக்கறது சைவ பலிக்கு வந்து சமம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஈடாயிடும். நீங்கள் ஒரு நான்வெஜ் வந்து வெட்டி நீங்கள் அதுக்கு பண்ணுற அந்த பவர் வந்துட்டு இதில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறது. இதை வாசப்படியில் வந்து வச்சுருங்க. இது எதுக்காகன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கலை, இல்லை நம்ம கேட்குற விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அது எந்த தடையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எலுமிச்சங்கனியை வெட்டி நம்ம வாசலை வச்சுட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக வேண்டி இது வச்சாச்சு. இப்போ வச்சு முடிச்சுட்டு அன்னையோட மந்திரம் ஒன்று இருக்குது. அதாவது உக்கிர தெய்வங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட மந்திரம், வாராகிக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த மந்திரம் பயங்கர பவர்ஃபுல். இது வாராகிக்கும் பொருந்தும், மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும். உக்கிர தெய்வங்கள் வரிசையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். பயங்கரமான பவர்ஃபுல்லான வார்த்தாளி மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இது எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ரீம் சர்வே மாதேவி ரக்ஷ ரக்ஷ சுகினக, இது தாங்க அந்த மந்திரம். மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன். ஸ்ரீம் சர்வே மாதேவி ரக்ஷ ரக்ஷ சுகினக, இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். 1008 முறை நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே டைமில் சொல்ல முடியாட்டியும், நீங்கள் இந்த உற்சவ நேரம் டைமிங் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எந்த டைமிங்கில் தொடங்கி நாளைக்கு எந்த டைமிங் வரை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 1 hour ஒன்ஸு கூட நீங்கள் ஒரு 100 108 100 இந்த மாதிரி கணக்கு வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே நீங்கள் இந்த 1008 முறையை இதை சொல்லி முடிச்சிருக்கணும். அதுதான் இதோட விஷயமே. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிற டைமில் இந்த வழிபாடை செஞ்சு முடிக்கிற வரை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த முறையை செய்கிறதுக்கு பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இதை நீங்கள் தொடக்கூடாது. ஏன்னா இது உற்சவ காலத்தில் செய்கிற ஒரு முறை, உக்கிர தெய்வங்களுக்குன்னு செய்கிற ஒரு முறை. பயபக்தியோட கண்டிப்பாக உண்மையாக நீங்கள் பண்ணும்போது அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டாக 3 hours உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிரும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. நல்லா வேண்டிட்டு இதை சொல்லும் போது 3 மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் காதில் விழும், இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு மேக்ஸிமம் அந்த 3 மணி நேரத்தில் அந்த விஷயம் நடந்தே முடிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இது 3 மணி நேரத்தில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிருங்க. அதனால் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலருக்கு வந்து இப்போ டவுட் வந்து வரலாம், சிஸ்டர் இது மகா உற்சவ நேரம் நீங்கள் போடுறீங்க, அதை நீங்கள் சொல்லும் போது மட்டும்தான் இந்த உற்சவ நேரம் இப்போ வருதுன்னு எங்களுக்கு தெரியுது, பட் இதை வந்து நாங்கள் இந்த டைம் இல்லாமல் வேறு எந்த டைம் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. சொன்ன மாதிரி உற்சவ நேரங்கிறது இது எனக்கு தெரியாதுங்க. சித்தர்கள் குறிப்பிலேருந்து அந்த டைமிங் நமக்கு தெரியும் போது நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கேலண்டர்லேயோ இல்லை கௌரி பஞ்சாங்கத்துலையோ அதெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து சித்தர்கள் குறிப்பு, அதனால் வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு இந்த டைமிங்கை மிஸ் பண்ணவங்க கூட நாங்களும் செய்யலாமா, எந்த டைமிங் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யலாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப பவர்ஃபுல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நார்மலாக வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வராகியனையை மனசார நினச்சிட்டு இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லி நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும். நார்மலாக வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உகந்த ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் மனசார நினச்சி உக்கிர தெய்வத்துக்கு நினச்சி நீங்கள் அதை செய்யலாம். கண்டிப்பாக இந்த மந்திரம் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ செய்ய முடியாதவங்க இந்த டைமிங்கை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அந்த வாசலில் வச்ச அந்த கனி வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.